சைனால மட்டும்தான் ராணுவத்தை கட்டுப்படுத்துவது எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனாவோட கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ராணுவம் தான் சைன ராணுவம். போர்த் பிளீனம்ல 83% தான் பங்கேற்றார்கள், 17% பங்கேற்கவே இல்லை. இது சைனா வரலாற்றிலேயே 3வது பிளீனம்க்கு அப்புறம் இதுதான் மிக குறைவான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வந்தது. சின்ன தாக்குதல் நடத்திட்டு நான் அதை அழிச்சிட்டேன் இதை அழிச்சிட்டேன்ட்டு ட்ரம்ப் ஆஸ் யூஷுவலா அவருக்கு அவரே வந்து அவர் தோலை கட்டி கொண்டு சொல்லுவார், போயிடுவார். அது மாதிரி போயிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு சீன ராணுவம் வந்து சண்டை போடும் தன்மை இருக்கிற ராணுவமா என்று கேட்டால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட அவங்க முழு நேர போருக்கு வந்து ஆயுத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. JF-17 இன்னைக்கு எவெல்லாம் வாங்குறேன்னு சொன்னா அவன் எல்லாம் வந்து வேணாம், பிளேனும் வேணாம் நீயும் வேணாம்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் கிட்ட. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா சைனாவோட வெப்பன் சிஸ்டம்ஸும் வெப்பன்ஸ். சைனா மாவ்ஜிடாங் காலத்தில் எப்படி ஒரு கல்ச்சரல் ரெவல்யூஷனை சந்திச்சதோ கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு சூழலில் தான் இன்று சைனா இருக்கிறது. சைனா மந்த நிலையை எட்டிவிட்டது, தேக்க நிலையை எட்டிவிட்டது பொருளாதார அடிப்படையில். ஜாங் யூசியா அவர் வந்து ஜி ஜின்பிங்கோட நெருக்கமான நண்பர். அவர் வந்து சைனா ராணுவத்திலையும் சைனா அரசியல்லையும் சைனாக்குள்ள வந்து வேலையில்லா திண்டாட்டம் தலை தூக்கி ஆடுகிறது. விலைவாசி உயர்வு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து அடிவாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். சீனாவில் வந்து அமெரிக்காவுக்கு தொடர்ந்து சவால் விட்டு வரக்கூடிய சீனாவில் 2 ராணுவ தளபதிகளை வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து கைது பண்ணியிருக்கு. இதன் பின்னணியில் இருக்க அரசியல் என்ன சார்? அதாவது சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் அப்படின்வாங்க. சைனால மட்டும்தான் ராணுவத்தை கட்டுப்படுத்துவது எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்குன்னு ராணுவம் இல்லை, கட்சிக்கு தான் ராணுவம். கட்சிக்கு அங்க ஆளக்கூடிய கட்சிக்கு தான். பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனாவோட கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ராணுவம் தான் சைன ராணுவம். எந்த நாட்டிலுமே இப்ப இந்திய ராணுவம் இருக்குன்னா இது காங்கிரஸ் ராணுவம், பிஜேபி ராணுவம் சொல்ல முடியாது. ஆனா சைன ராணுவம் வந்து அந்த கட்சியின் ராணுவம். அதனால அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பார்ட்டி அமைப்பிலேயே கூட 376 உறுப்பினர்கள் கொண்ட சபை, மெம்பர்ஸ் இருக்கிற சபை. அந்த சபையில கிட்டத்தட்ட 44 பேர் வந்து ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. 44. இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப வலிமை மிக்க ஒரு அமைப்பு எதிரானா சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன். அதன் தலைவர் யார்? ஷி ஜின்பிங் அதிபர். அதோட வைஸ் சேர்மன் அப்படின்வாங்க. அந்த வைஸ் சேர்மன் யாரு? வைஸ் சேர்மன் பேர் வந்து ஜாங் யூசியா. அவரை தான் நேத்து 2 நாள் முன்னாடி கைது பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் இருக்காங்கன்னா ஹி வைடோங். அவரை வந்து போன அக்டோபர் மாதம் பதவி இறக்கி விட்டார்கள். அதுக்கு முன்னாடி லீ ஷெங்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இருந்தார். இப்ப ஜாங்கூசியாவை கைது பண்ணி இருக்கிறதுக்கு அவங்க காரணமா சொல்றதே லீ ஷெங்ஃபுவை வந்து பாதுகாப்பு அமைச்சரா பதவி உயர்வு பெறுவதற்கு பின்னிருந்து லஞ்சம் வாங்கி கொண்டு செயல்பட்டதாக குற்றச்சாட்டு வந்து யார் மேல வச்சிருக்காங்கன்னா ஜாங்கூசியா மேல வச்சிருக்காங்க. அவர் ஒரு ராணுவ தளபதி. ராணுவ தளபதியில நம்பர் 2, கேபினெட்ல நம்பர் 2 மாதிரி. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ராணுவ தளபதி வந்து லூ ஜெங் லீ, அவரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க முந்தனத்து. அது இல்லாம மியாவ் ஹுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்தாரு. அவரை வந்து போன அக்டோபர் மாசமே பதவியில இருந்து விலக்கிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிற வந்து ஜாங் ஷெங் மின் அப்படின்னு சொல்லிட்டு போன அக்டோபர் மாசம் ஒருத்தர் எடுத்து 7 பேர் கொண்ட உறுப்பினர், அந்த உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல 2 பேர் தான் இப்ப இருக்காங்க. ஒன்னு சி, இன்னொன்னு இப்ப சொன்னேன் பாருங்க ஜாங் ஷெங் மின். இந்த ஜாங் ஷெங் மின்னும் ஷி ஜின்பிங்கும் 2 பேர் மாத்திரம் தான் இருக்காங்க. மிச்சம் 5 பேரை வந்து ஒன்னு பதவி விலக்கிட்டாங்க, இல்ல சிறைக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ ஜாங்கூசியா அவர் வந்து ஜி ஜின்பிங்கோட நெருக்கமான நண்பர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து சைனா ராணுவத்திலையும் சைனா அரசியல்லையும் நம்பர் 2வா கருதப்பட்டவர். அப்படிப்பட்டவரையும் வந்து என்ன காரணங்களால பதவி இறக்கம் செய்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஊழல்ல ஈடுபட்டார் என்றும், 2வது வந்து ராணுவ அதிகாரிகளை
ப்ரொமோட் பண்றதுக்கு, அதாவது அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு பணம் வாங்கினார் என்றும், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரா ஒருத்தரை நியமிப்பதற்கு இவர் பணம் வாங்கினார் என்று சொல்லியும், ராக்கெட் ஃபோர்ஸ் அதாவது அவர்கள் ஏவுகணை படையில வந்து மிகப்பெரிய அளவுல ஊழல்கள் நடந்திருக்கிற என்றும், ரெண்டாவது ப்ரொக்யூர்மெண்ட், ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது ராணுவ உபகரணங்கள் வாங்குவதில் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும், இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் அவரை கைது செய்துள்ளார்கள். பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி டெய்லி அவங்களோட பத்திரிகையே வந்து வெளிப்படையாக சொல்லி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதோட நிக்கல, இவர்களோட சேர்த்து 17 உயர் பதவிகள் இருக்கும் ராணுவ ஜெனரல்களை கைது செய்துள்ளார்கள். 44 பேர் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த உறுப்பினர் சபையில, அந்த 44 பேர்ல கிட்டத்தட்ட 29 பேர் இன்று பதவியில் இருந்து இறக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அல்லது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது 3/2 பங்கு காலி, இப்போ 1 பங்கு தான் இருக்காங்க. 29 பேர் காலி 44ல, மிச்சம் தான் இருக்காங்க. இது இல்லாம போன ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 9ல இருந்து 10 லட்சம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள், உபதலைவர்கள், செயலாளர்கள், அந்த ஊர்கள்ல நகரங்கள்ல இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிறவங்கள வந்து பதவி நீக்கம் செய்துள்ளார் ஷி ஜின்பிங். சைனா மாவ்ஜிடாங் காலத்தில் எப்படி ஒரு கல்ச்சரல் ரெவல்யூஷனை சந்திச்சதோ கிட்டத்தட்ட அதே போல் ஒரு சூழலில் தான் இன்று சைனா இருக்கிறது. சைனா மந்த நிலையை எட்டிவிட்டது, தேக்க நிலையை எட்டிவிட்டது பொருளாதார அடிப்படையில். அவர் செய்த தவறுகளை அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வண்ணம் உள்ளார். அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வந்து இவங்க பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டிருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு ஈக்குவலா எல்லாத்துலயுமே சவால் விட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற போல சொன்னாங்க. ஆனா உள்நாட்டு பாதுகாப்புல இந்த அளவுக்கு சீனா கோட்டை விட்டு இருக்க. உள்நாட்டு பாதுகாப்புல அரசியல் தன்மை அங்க வந்து ஒன் பார்ட்டி ரூல் தான், அதாவது அவங்க மட்டும் தான் ஆளணும், கம்யூனிஸ்ட் மட்டும் தான். கம்யூனிசத்துல வந்து ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் பண்ற ஒரு கான்செப்டை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஹூஜின்டாவோ இருந்த காலகட்டத்தில், அதே மாதிரி ஜியாங் ஜெமின் இருந்த காலகட்டத்தில், டென்சோபியாங்க்கு அப்புறம் வந்து சற்றே ஏன்னா மாவ் செய்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு கட்டமைப்பை சற்றே மாற்றி அமைச்சாங்க, அரசியல் கட்டமைப்பை. ஆனால் ஷி ஜின்பிங் அந்த கட்டமைப்பை உடைத்து திரும்பியும் மாவ் இருந்த காலத்துக்கு சைனாவை எடுத்து சென்றார் அரசியல் சூழலை. இன்று அதோட அந்த பிரச்சனைகளால வந்த துணை பிரச்சனைகள் தான் இப்போ சைனா சந்திச்சிட்டு இருக்கு. ராணுவத்துல வந்து ஷி ஜின்பிங்க்கும் ராணுவத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனாக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய அளவுல கட்சியை சேர்ந்தவர்கள் ஊழலில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த ஊழல் என்பது ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, பல்வேறு இடங்களில் அது அகண்டு விரிந்து பறந்து அப்படியே முழுசா சைனாவையே கபலீகரம் செய்த ஒரு சூழல் அங்க இருக்கு. அண்டை நாடுகள்ல இப்போ வந்து ஊழலால எத்தனை ஆட்சிகள் கவிழ்ந்து இருக்கிறோ அது போல அந்த நிலை ஏற்படக்கூடிய சூழல் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம சைனால பிரச்சனைனா கிளிக் சிஸ்டம் அப்படின்வாங்க. கிளிக் சிஸ்டம்னா நீங்க எனக்கு நண்பர், நான் உங்களுக்கு நண்பர், அவர் உங்களுக்கு நண்பர், சோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவனீங்களா நாட்டை சுரண்டுறது, இது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இப்போ கட்சியிலேயே எடுத்து பாத்தீங்கன்னா போன வாட்டி பிளீனம் நடந்தது. பிளீனம்னா கூட்டம், 4th பிளீனம் அப்படின்வாங்க. அந்த 4th பிளீனம்ல 83% தான் பங்கேற்றார்கள், 17% பங்கேற்கவே இல்லை. இது சைனா வரலாற்றிலேயே 3வது பிளீனத்துக்கு அப்புறம் இதுதான் மிக குறைவான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வந்தது. சோ ஷி ஜின்பிங் மீது இருக்கும் அதிருப்தி வளர்ந்த வண்ணம் இருப்பினும் அவருக்கு சாதகமாக இருப்பவர்களை ப்ரமோட் செய்யணும்னு நினைக்கிறாரு, பாதகமாக இருப்பவர்களை எப்படியாவது எலிமினேட் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒவ்வொரு சர்வாதிகார நாடுகள்லயும் இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம்தான். அதன் தொடர்ச்சியாகத்தான் சைனா இப்போ வந்து தன்னோட கண்ணோட்டத்தை எல்லாம் உள்நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறது. சார், இது வந்து ஒரு அதிகார மோதல்னு சொல்லலாமா? ஏன்னா வந்து அவங்க மட்டும்தான் ஆள்றாங்க, ஷி ஜின்பிங் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஆள்னு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் ராணுவ தளபதிகளுக்கும் இந்த ஆட்சி அதிகார ஆசையும் அந்த போதையும் இருப்பதாகவும் ஒரு தகவல். ஸோ அதனால வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற போல நினைத்து அமெரிக்காவுக்கு இவங்க உளவு பார்க்கறாங்க அப்படின்ற போல இவர் களை எடுக்க பார்க்கறாரா? ஆமா, ஏன்னா இவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு யாரு? ஷி ஜின்பிங். ஷி ஜின்பிங் வந்து இவங்க மேல
யாங்கு ஜியாமில ஓகே, இவங்க பதவி நீக்கம் செய்தவங்க, கைது செய்யப்பட்டவர்கள். ஜாங்கு ஜியாமில சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு ம், சைனாவோட நியூக்ளியர் சீக்ரெட்ஸ், ம், ம். அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஓகே. ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு விற்றார். இது வந்து தேச துரோகத்திலையும் கொடிய தேச துரோகமா அதை சித்திரீகரிக்கிறாங்க. ம், ம், ம். சைனால ப்ரூஃப் எல்லாம் யாரும் இப்ப கேட்க போறது இல்ல. அங்க எப்படி கோர்ட் நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஓப்பன் கோர்ட் எல்லாம் இல்ல. ஸோ அவர் வந்து வித்தாருன்னு சொல்லும் போது ஒருத்தரை வந்து டிஸ்கிரெடிட் பண்றது, அதாவது ம். அவருக்கு அவப்பேரை உண்டாக்குவதுதான் கட்சியின் முதல் ம், 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 ம். வெற்றி. அதில் ஷி ஜின்பிங் வென்று விட்டார். ம். ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி ஜாங்கு ஜியா கிட்டத்தட்ட கட்சியை கையில் எடுத்துட்டார். அப்ப ஷி ஜின்பிங் வந்து கிட்டத்தட்ட வீட்டு சிறையில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதிலிருந்து இப்பொழுது இட் இஸ் ரிட்டன் பேக் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லலாம். ஜி திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. ஸோ கட்சிக்குள் வந்து ஜெனரேஷனல் வார் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாம். ம். ஏன்னா ஜாங்கு ஜியாவும் ஷி ஜின்பிங் கிட்டத்தட்ட ஒரே ஏஜை சேர்ந்தவங்க. ம். 2 பேரோட தந்தைகளும் வந்து மாவோடு சண்டை போட்டவர்கள். ம். ஜாங்கு ஜியாக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வியட்நாம் போர்ல சண்டை போட்ட அனுபவம் இருக்கக்கூடிய ஒரே ராணுவ தளபதி அவராக தான் இருந்தாரு. ம். வேற யாருக்கும் அனுபவமும் இல்லை. ம். இன்னைக்கு சீன ராணுவம் வந்து சண்டை போடும் தன்மை இருக்கிற ராணுவமா என்று கேட்டால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ம், ம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட அவங்க முழு நேர போருக்கு வந்து ஆயுத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவர்களோட போர்க்கருவிகள் வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குன்னு பார்த்தா ஆபரேஷன் சிந்தூரே அதுக்கு வந்து ஒரு உதாரணம். பாகிஸ்தான் எதெல்லாம் சைனா கிட்ட இருந்து வாங்கிச்சோ அதெல்லாம் வந்து புஸ்வானம், அதாவது வெடிக்காத புஸ்வானம் மாதிரி ஆயிடுச்சு. HQ-9 ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ம். பிராமோஸ் உள்ள போய் அடிக்கும் போது கூட அது படுத்துக்கிட்டே தான் இருந்தது. ம். தூக்கத்துல இருந்தே வெளிக்கல அது. JF-17 இன்னைக்கு எவன் எல்லாம் வாங்குறான்னு சொன்னா அவன் எல்லாம் வந்து வேணாம், உன் பிளேனும் வேணாம், நீயும் வேணாம்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் கிட்ட. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுறான்னா சைனாவோட வெப்பன் சிஸ்டம்ஸும் வெப்பன் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட சைனா வந்து 5% ஆஃப் த குளோபல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த குளோபல் மார்க்கெட்டை இன்னைக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சைனால ஏற்பட்டு. 2வது மற்ற ப்ரொடக்ஷனும் வந்து தேக்க நிலையை எட்டி விட்டது சைனால. ஸோ சைனால வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கான அரசியல் மாற்றங்களை எடுத்துட்டு வந்தாலாவது சிக்கு சாதகமான சூழல் வருமான்னு சொல்லிட்டு சி நினைச்சிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ இன்னும் வரப்போகும் நாட்களில் தான் சி என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவார் என்று நமக்கு தெரியும். அடிப்படையா நம்ம ஒன்றை எடுத்து பார்த்தோம்டானா அன்று மாவு செய்த ஓப்பன் கல்ச்சரல் ரெவல்யூஷனுக்கும் இனி க்ளோஸ்டா நடக்கிற கல்ச்சரல் ரெவல்யூஷனுக்கும் கல்ச்சரல் ரெவல்யூஷன் என்று சொல்லாமல் இன்று ஒரு மிகப்பெரிய மாற்றம் சைனா ஆட்சி முறையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் சியின் கையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் கைது செய்யப்படுவாங்களா சார் இப்படியே? ஆமா, ஆல்ரெடி இது நடந்துட்டு தானே இருக்கு. போன அக்டோபர் பிளீனம்ல தான் ஹே வைடோங்க தூக்கி அடிச்சாங்க. இன்னொருத்தரையும் நான் சொன்னேன் பாருங்க, ஹுவா அப்படின்னு சொல்லிட்டு, அவரையும் தூக்கி அடிச்சது வந்து போன அக்டோபர்ல தான். இப்போ வந்து ஜாங்கு ஜியாவையும் லியூ ஜிங்லி அவரையும் வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. சோ இப்போ வந்திருக்கிற ஒரே ஒரு ஆள் நான் சொன்னேன் பாருங்க, ஷெங்கன்னு சொல்லிட்டு, அவர் மாத்திரம்தான் ஷெங்மின், அவர் மாத்திரம்தான் வந்து ஜாங் ஷெங்மின். அவர் தான் வந்து இருக்கிறதுலயே யங்கஸ்ட். போன அக்டோபர்ல தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒன்னு ஷி ஜின்பிங், இன்னொன்னு இவரு. மிச்சம் யார் அடுத்த 5 பேரை வந்து அங்க ஃபில் பண்ணணும்ல. சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன்ல வந்து அடுத்த 5 முக்கியமான நபர்களை அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்ல. யார் அப்பாயிண்ட் பண்ண போறாங்கன்ட்டு அதை வச்சுதான் ஷி ஜின்பிங்கோட நடவடிக்கை என்னன்னு நம்மளுக்கு புரிய வரும். இது உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல, அந்த நாட்டு மக்கள் இதை வந்து எப்படி பாக்குறாங்க? இதை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகளை இது உள்நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்ற போல அவங்க பாக்குறாங்களா? இல்ல, கிட்டத்தட்ட சைனால வந்து உள்நாட்டுல மந்த நிலையும் தேக்க நிலையும் எட்டி விட்டது. சைனாக்குள்ள வந்து வேலையில்லா திண்டாட்டம் தலை தூக்கி ஆடுகிறது. விலைவாசி உயர்வு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து அடிவாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா இதை எப்படி சார் பார்க்கும்? இது தன்னுடைய வெற்றியாக அது பார்க்குமா? இதுக்கு அமெரிக்காவுக்கும் என்ன விதத்துல சம்பந்தம் நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து அமெரிக்காவோட தான் சீனா போட்டிட்டு வருது. இது தன்னுடைய வெற்றி. இவங்க உள்நாட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு மந்த நிலை இருந்ததுன்னா கை ஓங்கும் இல்லையா உலக நாடுகள் மத்தியில? வந்து கோவிடுக்கு அப்புறம் மந்த நிலையை எட்டி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆயிருக்கு. திரும்ப அதை விட்டு மீள முடியல சைனாவால. ஒரு பக்கம் அது இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க டைவானை கைப்பற்றணும்னு நினைச்சா கூட அமெரிக்கா வராதுன்ட்டு 100% அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மாத்திரம்தான், நம்பிக்கை இருந்தா மாத்திரம்தான் தைவான் மீது அவங்க படையெடுப்பாங்க. ஆனா டெஃபினட்டா அவங்க எடுப்பாங்களா? டைவானை கைப்பற்றதுக்கு அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குமான்னா கிடைக்கும். கிரீன்லாந்து மீது அமெரிக்கா படையெடுக்கும் போது
வெனிசுவேலா அதிபரை இவங்க கைது கைது பண்ணும்போது ம். அவங்க ஏன் பண்ணக்கூடாது? ஆனா அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அது கிட்டத்தட்ட பெரிய போருக்கு வழிவகுக்கும். எப்படி ஈரான் மீது தாக்குதல் அமெரிக்கா நடத்த நேரிட்டால் ஒரு போருக்கு வழிவகுக்குமோ, உலகப் போருக்கு, கிட்டத்தட்ட உலகப் போர் தான் அது. ம். அதுக்கு வழிவகுக்குமோ, இல்ல சின்ன தாக்குதல் நடத்திட்டு நான் அதை அழிச்சிட்டேன் இதை அழிச்சிட்டேன்ட்டு ட்ரம்ப் ஆஸ் யூஷுவலா அவருக்கு அவரே வந்து அவர் தோளை தட்டி கொண்டு செல்வார், போயிடுவாரு. ம். அது மாதிரி போயிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு முழு நேர போர், மாதக்கணக்கிலான போர் ஈரான் மீதோ இல்ல சைனா வந்து டைவான் மீதோ நடத்துவதற்கான ம். வாய்ப்பு இருந்தால் ம். அது வந்து அடுத்த கட்ட போருக்கு அது நவுத்தி செல்லும் உலகத்தை. ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி ஜெயந்த்.